கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆசீர்வாதம் என்பது நாம் நேரடியாக தேவனிடத்திலிருந்து பெறுகின்றதா? இல்லை. நமக்குள் தேவன் செய்கிறதான ஆவிக்குரிய விளைவு. உதாரணமாக, ஆரோக்கியம் என்பதை நேரடியாக ஒரு கடையிலிருந்து வாங்கி பயன்படுத்த முடியாது. கடைகளில் விற்கின்ற நல்ல சத்தான உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட வேண்டும். அதன் பின் நல்ல உடற்பயிற்சி, அதிகாலை எழும்புவது, நல்ல பழக்கங்கள் மூலம் ஆரோக்கியம் கிடைக்கிறது. அதேபோல் நாம் ஆவிக்குரிய செயல்பாடுகளுக்குள் நம்மை ஈடுபடுத்த வேண்டும். அதற்கு பிறகு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. தேவன் நம்மை வாழ வைக்கின்றார். அது எப்படி வாழ வைக்கின்றார்? மாய மந்திர வித்தைகள் சொல்லி சிலர் உங்களிடம் இன்றிலிருந்து நீ ஆசீர்வாதம், கார், பங்களா வாங்குகிறாய். ஜீபம்பா வித்தை கிடையாது. தேவன் நமக்குள் வாழ்ந்து நம்மிடம் தேவனுக்குரிய நல்ல மாற்றங்களை செய்து நம்மை சீர்படுத்தி நம்மை நன்கு வாழ வைக்கிறார். அதன் பிறகு ஆசீர்வதிக்கிறார். ஆலயம் சென்று வந்தாலே போதும், காணிக்கைகள் செலுத்தி வந்தாலே போதும், உபவாசம் எடுத்து ஜெபத்திற்கு சென்று வந்தாலே போதும், தேவ ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்துவிடும் என்பது அல்ல. தவறானது அது. கர்த்தரை நமக்குள் பெற்றிருக்க வேண்டும். கர்த்தர் பேசினதான ஒவ்வொரு வார்த்தைகளையும் தியானித்து நினைவு கூற வேண்டும். அந்த தேவனுடைய வார்த்தைகளின் விசுவாசமே தேவ மனிதனை ஆசீர்வதிக்கப்படுகிறார். தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நல் வாழ்க்கை வாழ்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து அவற்றை உட்கொள்ள வேண்டும். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசி சொல்வது என்ன? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் என்கிறார். உம்முடைய வார்த்தைகள் என்பது எனக்கு சந்தோஷமும் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருக்கிறது என்கிறார் தீர்க்கதரிசி. ஆமேன். God bless you.